ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ரேமா எவாஞ்சலிக்கல் மிஷன் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். வருகிற மாதத்திலே சத்தீஸ்கர் மாநிலத்திலே ஆதிவாசிகள் கோயா இன மக்களுக்கு நடுவிலே நடைபெற்று கொண்டிருக்கிற ஊழியங்களிலே பங்கெடுக்கவும், அங்கே அவர்களுக்காக ஆண்டவருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கவும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அங்கே நான் செல்ல போகிறேன். அந்த ஊழியங்களுக்காக, பிரயாணங்களுக்காக, அங்கே இருக்கிற அந்த தட்பவெப்ப நிலை எனக்கு சரீரத்திற்கு ஏற்றுக்கொள்ளும்படியாக, என்னுடைய சரீர சுகத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, ரேமா எவாஞ்சலிக்கல் மிஷன் ஊழியங்களுக்காகவும் நீங்கள் அதிகமாக ஜெபித்து கொள்ளுங்கள். 2 விதமான ஊழியங்களை நாங்கள் செய்து வருகிறோம். ஒன்று, திருச்சபைகளிலே, எந்த திருச்சபையாக இருந்தாலும் எங்களை விரும்பி அழைக்கிற திருச்சபைகளிலே போய் அங்கே ஆண்டவருடைய வார்த்தைகளை, சத்தியத்தை சத்தியமாய் போதித்து ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ளே ஊன்ற கட்டுகிற பணியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 2வதாக, ஒரு முறை கூட கேள்விப்படாத ஆதிவாசி மக்களுக்கு நடுவிலே ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்வதற்கு ஆண்டவர் சுவிசேஷ ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த மிஷனரி பணிகள், இந்த சபைக்கு அடுத்த ஊழியங்கள் எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். மாத்திரமல்ல, நம்முடைய ரேமா டிவி என்கிற ஐபி டிவி ஒன்று உலகம் முழுவதும் அது இன்றைக்கு ஒளிபரப்பி பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஐபி டிவிக்காக நீங்கள் அதிகமாய் ஜெபித்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் ரேமா டிவி RHEMA ரேமா டிவி என்று டைப் செய்தால் இலவசமாக எங்களுடைய ஆப்பை நீங்கள் டவுன்லோட் செய்து வைத்து கொள்ளுங்கள். அதில் 24 மணி நேரமும் நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ள எல்லா வசதிகளும் அங்கே செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோக இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நீங்கள் ஒரு நாள் பார்க்காமல் தவற விடுவீர்களானால் அந்த செய்தி அப்படியே ரேமா டிவி என்ற யூடியூப் சேனல்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கிறது. திரையிலே எழுதப்பட்டிருக்கிற அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாவற்றையும் தீர்க்க நாங்கள் காத்திருக்கிறோம். நன்றி. நாம் இப்பொழுது ஜெபித்து ஆண்டவருடைய வேத வசன வார்த்தைகளுக்குள் கடந்து செல்லலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். பல நேரங்களிலே எங்கள் உள்ளத்திலே விடை தெரியாத பல கேள்விகள் இருக்கிறதப்பா. சோர்ந்து போகிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுகிறார்கள். ஆண்டவரே, எதை நம்புவது, எதை விடுவது என்று எங்களுக்கு தெரியவில்லை. தகப்பனே, இந்த நாளிலே சத்தியத்தை சத்தியமாய் நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு இந்த தியானத்தை ஆசீர்வாதமாய் மாற்றித்தார். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அல்ல 2வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளவைகளை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. ரொம்ப ஆச்சரியமான வசனம் இல்லையா? அவர் சொல்றாரு, இந்த 40 ஆண்டு காலம் எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு வருவது. இந்த 40 ஆண்டு காலம் ஏன் நடத்தினேன் உனக்கு தெரியுமா? நமக்கு ஒரு பெரிய கேள்வி உண்டு. என்னங்க, எகிப்திலிருந்து இஸ்ரேலுக்கு நடந்து போறதுக்கு 40 வருஷமா ஆகும்? இல்லை, ஒரு நாள் இரவு தான் ஆகும். யோசேப்பினிடத்திலே இயேசு பிறந்த பொழுது தேவதூதர்கள் யோசேப்புக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார்கள். யோசேப்பு பிள்ளையும் அதன் தாயையும் அழைத்து கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ. ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுகிறான். ஒரு நாள் இரவு பயணம். எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்குள் வருவதற்கு ஒரு நாள் இரவு பயணம்தான். இரவோடு இரவாக பிள்ளையும் தாயும் அழைத்து கொண்டு, அன்றைக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கழுதை தான், கழுதையின் மேல் ஏற்றி கொண்டு நடந்தே போயிட்டார். ஒரு நாள் இரவு பயணத்துக்கு இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியில் வந்து 40 ஆண்டு காலம் அந்த வனாந்திரத்தில்
சுத்தி 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 அவர்களை நடக்க பண்ணினார். ஏன் ஆண்டவரே? அந்த கேள்விக்கு தான் அவர் பதில் சொல்றார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் 40 ஆண்டு காலம் சிறுமைப்படுத்தப்பட்டாய். நீ எத்தனை உபத்திரம் பாருங்க. 3 நாள் தண்ணி இல்லாம நான் வறண்டு போச்சு. ஒரு கிணத்தை பார்த்து ஆசையா போனாங்க, தண்ணி வாயில வைக்க முடியல, கசப்பு. அதனாலே அந்த பகுதிக்கு மாறான் பேர் வச்சாங்க. ஆண்டவர் அந்த கசப்பை மதுரமாய் மாற்றி கொடுத்தார். அதே தண்ணீரை குடித்தார். அப்புறம் நடந்து வந்தாங்க, வானத்து மன்னாவை கொடுத்தார். தேவதூதர்கள் சாப்பிடுகிற வானத்து ஆகாரம் வந்துச்சு. இவங்க இன்னும் வேணும்னு கேட்டாங்க, இறைச்சி வேணும்னு கேட்டாங்க. இந்த 40 ஆண்டு காலத்துல பல நிகழ்வுகள், சோக சரித்திரம் எல்லாம் நடந்துச்சு. சோகமான சம்பவங்கள், பல மரணங்கள். 6 லட்சத்திற்கும் அதிகமான ஆண்கள் எகிப்திலிருந்து வெளியில புறப்பட்டாங்க. 40 ஆண்டு கழிச்சு உள்ள போகும் பொழுது அங்க வந்ததுல 2 பேர் தான் போனாங்க, யோசேப்பு காலேப். யோசுவா காலேப். யோசுவாவும் காலேப்பும் மட்டும்தான் உள்ள போனாங்க. மற்றவங்க எல்லாம் நிறைய ஜனங்கள் உள்ள போனாங்க. அவங்கெல்லாம் வனாந்திரத்தில் பிறந்தவங்க. எகிப்துல இருந்து வெளியில வந்ததுல யோசுவாவும் காலேப்பும் மட்டும்தான். அப்ப எல்லாரும் ஏன் என்னாச்சு? செத்து போனார்கள். வாக்கு தத்தத்தை நம்பிதான் புறப்பட்டாங்க. சொல்றாரு, 40 ஆண்டு காலமாய் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் உள்ளத்தில் உள்ளவைகளை நீ அறியும்படி. உன் உள்ளத்தில் உள்ளவைகளை அவர் அறியும்படி அல்ல, அவருக்கு ஏற்கனவே தெரியும். எகிப்திலிருந்து வெளியில வந்தாங்கல்ல, அந்த முதல் நாள் முதற்கொண்டே கடவுளுக்கு தெரியும் இவங்க கை கொள்ள மாட்டாங்கன்னு. 40 வருஷமாய் நான் இந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் அப்படின்னு சொன்னார். 40 வருஷமாவே ஆண்டவருக்கு தெரியும் இவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள முரட்டாட்டம் உள்ள ஜனம் என்று. ஆனா நீ யாருன்னு உனக்கு தெரியணுமே. நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்த பிறகு நமக்கு வருகிற பல சிறுமைகள், பல பாடுகள், பல பிரச்சனைகள், நான் யாருன்னு எனக்கு தெரியணும். முதல்ல என்னுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு, என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அது முதல்ல எனக்கு தெரியணும். அவருக்கு தெரியும். அவர் நம்மளை ஒரு டெஸ்ட் பண்ணி நமக்கு ஒரு சோதனையை அனுமதித்து அந்த ரிசல்ட்டை வச்சு தான் அவர் நம்மளை ஜட்ஜ் பண்ண அவசியமே இல்லை. அவருக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு என்னைய தெரியும். தாயின் வயிற்றில் கருவில் உருவாகும் முன்னே உன் முகத்தை, உன் பெயரை அவருக்கு தெரியும் போட்டிருக்கு பைபிள். அவருக்கு தெரியும். ஆனால் ஏன் சிறுமைப்படுத்துகிறார்? ஏன் சுற்றி சுற்றி நடக்க பண்ணார்? ஏன் இத்தனை பிரச்சனைகள்? கிறிஸ்துவ வாழ்வு ஆண்டவரை தானே நம்புறேன், ஆண்டவரை தானே பற்றி இருக்கிறேன், ஏன் எனக்கு பிரச்சனை? எதற்கு அனுமதிக்கிறார் என்றால் உன் உள்ளத்தில் உள்ளதை நீ அறியும்படி. உன் உள்ளத்தில் உள்ள பிளஸ் மைனஸ் என்னன்னு உனக்கு தெரியணும். நீ யார் அப்படின்னு உனக்கு தெரியணும். நீ என்ன நினைவோடு அவரை பின்பற்றான்னு உனக்கு தெரியணும். நாம வெளியில பிரசங்கம் பண்ணலாம், வெளியில சொல்லிடலாம், நான் அப்படி பின்பற்றேன், ஆண்டவருக்காகத்தான் வாழ்றேன், அவருக்காகத்தான் எல்லாம் சொல்லலாம். ஆனா உன் ஆள் மனது, உன் உள் மனது, ஊழியத்து மூலம் வருகிற காணிக்கையை நீ எவ்வளவு விரும்புகிறாய்? ஒருவேளை சில இடங்களில் காணிக்கை குறைந்தால் கிறிஸ்தவ பண்பையே நீ இழந்து விட்டு சண்டை போடுறல்ல. சமீபத்தில் இந்த தபசு காலத்தில் ஒரு ஊழியக்காரர் சென்னையிலிருந்து வந்தார், ஒரு குறிப்பிட்ட திருச்சபைக்கு. 3 நாள் பிரசங்கம் முடிந்து செல்லும் பொழுது ஒரு
அந்த சபையாரால் முடிந்த அளவு காணிக்கை கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 30,000 வரை கொடுத்தார்கள். அவர் ஒரு பெரிய ஸ்டார் பிரசங்கியார், சென்னையிலிருந்து வந்திருக்கிறாருன்னு சொல்லி அவருக்கு டிக்கெட் எல்லாம் இவங்க தான் ரிசர்வ் பண்ணது. காணிக்கை மட்டும் 30,000 கொடுத்தார். ஒரே சண்டை. 50 ரூபாய் குறையாம எனக்கு வேணும், 50,000 ரூபாய் வேணும். சபையாரால் முடியல. அந்த போதகருக்கு என்ன செய்யறதுனே தெரியல. வீட்டுக்கு போய் அவர்கிட்ட இருந்த சேவிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வந்து ஒரு 5,000 ரூபாய் எடுத்து அவர் கையில் கொடுத்து 35 இவ்வளோ தாங்க முடியும் அப்படி கொடுத்துட்டார். பயங்கரமாக அந்த ஊழியக்காரர் திட்டிட்டு போயிட்டார். ஆனால் ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு சர்ச்சில் கொண்டு வந்து ஒரு சம்பவத்தை ஏன் ஏற்படுத்தினா தெரியுமா? உன் உள்ளத்தில் உள்ளதை நீ அறியும்படி. நீ வெளியே பிரசங்கம் பண்ணும் பொழுது பண ஆசை இல்லாதவனை போல பேசுற, ரொம்ப யோக்கியமாய் பேசுகிறாய். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா உனக்குள்ள பண ஆசை இருக்கு, அதை இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல தெரியப்படுத்துற. நீங்க வேதத்தை சற்று ஆழமா படிச்சு பாருங்களேன். சிம்சோனுடைய வாழ்க்கை, சவுல் ராஜாவுடைய வாழ்க்கை, 2 வாழ்க்கையிலும் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சிம்சோன் செத்துப்போன சிங்கத்தின் வாயிலிருந்து மதுரமான தேனை எடுத்து சாப்பிட்டான். அப்பா அம்மாவுக்கு கொடுத்தான். இதை அங்க பெண் பார்க்க திம்னாத்துல போய் அங்குள்ள வாலிபர்கள்லாம் மாற்று வஸ்திரம் கொடுக்கணும். அது அந்த ஊர் சடங்கு. ஒரு பொண்ணு கட்டணும் அப்படின்னா மாப்பிள்ளை காசு கொடுக்கணும். இப்போ எல்லாம் தலைகீழ மாற்றி கடைசி காலம். இப்போ பொண்ணு வீட்டில் காசு வாங்குறான். அப்போ மாப்பிள்ளை காசு போட்டார். யாக்கோபா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கல்யாணத்துக்கு பெண்ணு வீட்டுக்கு தான் இவங்க செய்யணும். இப்போ பொண்ணு வீட்டுக்காரங்களை இவன் உறிஞ்சி எடுக்கிறான். இங்கே சிம்சோன் அந்த ஊர் வழக்கப்படி அங்குள்ள மக்களுக்கு மாற்று வஸ்திரம் கொடுக்கணும்னா கையில் வஸ்திரம் இல்லை. உடனே அவர் சொல்கிறவன், நான் ஒரு விடுகதை போடுறேன், அந்த விடுகதைக்கு சரியாக பதில் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு செய்கிறேன்றான். விடுகதையை போட்டாச்சு. அங்கு உள்ளவங்களுக்கு தெரியல. அவர்கள் வந்து திம்னாத்தில் இவருக்கு பொண்ணு பார்த்து வச்சிருக்கல, மனைவிட்ட வந்து சொல்கிறாங்க, நீ கட்டாயம் உன் புருஷன்ட்ட கேட்டு ஆன்சரை சொல்லிடு, இல்லைன்னா உன்னை தீ கொடுத்திருவோன்றாங்க. இந்த திம்னாத்தில் உள்ள இந்த பொண்ணு தன் கணவனாகிய சிம்சோன்கிட்ட வந்து அப்படியே நச்சரிக்கிறான். சொல்லியா 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 சொல்லியான்னு கேட்குறான். அவன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். திரும்ப 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 அலட்டினாலும், இந்த பைபிளில், தமிழ் பைபிளில் அழகா போட்டு திரும்ப 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 அவளை அலட்டிக்கிட்டே இருந்ததுனால எரிச்சல் வந்து டக்குன்னு சொல்லிட்டான். அதை போய் அவள் அந்த ஊர் வாலிபர்கள்ட்ட சொல்லிட்டா. அவங்க வந்து விடுகதையை சொல்லிட்டாங்க. உடனே ஒரு சண்டை போட்டு கொஞ்சம் வேற கொன்று அவன் மாற்று வஸ்திரத்தை எடுத்து இங்கே கொண்டு கொடுத்துட்டான். பிரச்சனை முடிஞ்சுது. இந்த பிரச்சனை எதுக்கு பைபிள் எழுதியிருக்கு? இதில் தான் சிம்சோன் அழைக்கப்பட்டவன், பிறப்பதற்கு முன்பே அழைக்கப்பட்டவன், பெயர் சொல்லப்பட்டவன், அழைப்பு உறுதி செய்யப்பட்டது, தேவ மனிதன். ஆனால் அவன்கிட்ட ஒரு பலவீனம் இருந்துச்சு. என்ன பலவீனம்? தன்னுடைய மனைவி அல்லது பெண்கள் அலட்டிக்கிட்டே இருந்தா ரகசியத்தை அவனால் உள்ளத்தில் வைக்க முடியாது, வெளியே சொல்லிடுவான். இந்த லைஃப்ல ஃபர்ஸ்ட்லே ஆண்டவர் காமிச்சார், சிம்சோன் பி அலர்ட், கவனமாறு சிம்சோன், உன்ட்ட இப்படி ஒரு பலவீனம் இருக்கு. இந்த இடத்துல அந்த விடுகதையை விடுச்சு அப்படி சொன்னதுனால ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதை எதுக்கு ஆண்டவர் சிம்பாலிக்கா அந்த இடத்துல அப்படி ஒரு நிகழ்ச்சியை, ஆண்டவர் அப்படி ஒரு நிகழ்வை கொண்டு வந்தார் அப்படின்னா, சிம்சோனுடைய உள்ளத்தில் உள்ள வீக்னஸை அவன் அறிந்து கொள்ளும்படிக்கிற கடவுளுக்கு தெரியும். சிம்சோனுடைய கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும், அவனுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும், அவருக்கு தெளிவாக தெரியும். அவனுக்கு தெரியணும், கவனமாக நடந்துக்கிடணும். நேர சிம்சோனுடைய கடைசி பகுதிக்கு வாங்க. தெளிலால் மடியில் கிடக்கிறான். பெலிஸ்தருடைய அதிபதிகள் வந்து தெளிலால பிடிச்சிட்டாங்க.
அவனுடைய பலம் எதில் இருக்குன்னு நீ கேட்டு சொல்லணும், இல்லைன்னா ஒன்னியை கொன்றுவோன்னாங்க. அவன் அலட்ட ஆரம்பிச்சான். அலட்டிக்கிட்டே இருக்கான். இவனும் ஒன்று ஒன்றா போய் சொல்லிக்கிட்டே இருக்கான். எனக்கு ஒரு 10 சடை போட்டு அதை ஆணி அடித்து கட்டிட்டீங்கன்னா என்னுடைய பலம் என்னை விட்டு போயிடும், இப்படி நிறைய சொன்னான். இவன் ஒவ்வொன்றும் சொல்லும்போது அவன் செய்கிறா. ஆனால் பெலிஸ்தர்கள் வர்றாங்க, இவன் தப்பிச்சிட்றான். அப்பமாவது புரிய வேண்டாமா, நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. வீக்னஸை வெளிப்படுத்திட்டோம்னா, நம்முடைய வீக்னஸ் இப்படி ஒரு வீக்னஸ் இருக்குது. ஒரு கடத்தில் தெளிவாள் ரொம்ப அலட்டி கேட்கும்போது அவன் சொல்கிறான், என் ஜீவனே கசப்பாக இருக்குது, நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? இவட்ட விஷயத்தை சொல்லிட்டேன். நம்முடைய வாழ்க்கையில் பல நிகழ்ச்சிகள் எதுக்கு நடக்குன்னே நமக்கு தெரியாது. திடீர்னு ஏன் கணவன் மனைவிக்குள்ள இப்படி பிரச்சனை, திடீர்னு ஏன் மகனுக்கும் அப்பாவுக்கு இடையில இப்படி பிரச்சனை, திடீர்னு ஏன் மகளுக்கும் அம்மாவுக்கும் இடையில இப்படி ஒரு பிரச்சனை, குடும்பத்தில் சொந்தக்காரங்க மூலமா ஏன் இப்படி ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல், இதெல்லாம் ஏன் அனுமதிக்கிறார் ஆண்டவர்? தேவ பிள்ளையே, நீ கவனமா இரு, நீ ரொம்ப கவனமா இரு. உன் உள்ளத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. நான் யார் நமக்கு தெரியணும். இப்ப சவுல் ராஜாட்ட வாங்க. சவுல் ராஜாவுக்கு ஒரு வீக்னஸ் இருந்துச்சு. என்ன வீக்னஸ்? பெண்கள் என்ன சொல்றாங்களோ அது அவன் மனசை பாதிக்கும். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 10,000 என்று பாடினார்கள் பெண்கள். அது அவனை பாதித்தது. தாவீதை கொலை செய்ய தேடினான். அந்த நாளிலிருந்து தாவீதை வேட்டையாட துணிந்தான். பெண்கள் பேசினால், பெண்கள் ஒருவனை புகழ்ந்து பாடினால் அது சவுலை பாதிக்கும். சவுல் ராஜாவுடைய வீக்னஸ். இப்போ சவுல் எங்க விழுந்து போறான் பாருங்க. சாமுவேல்கிட்ட போறாரு, மாட்டை காணும்னு. அப்ப சாமுவேல் சொல்றாரு, மாட்டை காணும் நீ தேடுற, ஒன்றை காணும்னு இஸ்ரவேல் மக்கள் பூரா தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ராஜாவை அபிஷேகம் பண்ணி, நீ போ, நீ விடவிட்டு போகும் பொழுது தீர்க்கதரிசியின் புஸ்தகர்கள் வருவாங்க, அப்போ உன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவார், நீயும் தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய், சமயத்துக்கு ஏற்றபடி செய், கர்த்தரும் கூட இருக்கிறார் சொல்லி அனுப்பினார். அதே மாதிரி தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் வந்தார்கள். சவுல் ராஜா மேல அபிஷேகம் இறங்கிச்சு. சவுல் ராஜா தீர்க்க தரிசனம் சொன்னார். சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ அப்படின்னு அந்த ஒரு நாட்டு பெண்கள் பேசி கொண்டார். அப்படி ஒரு பழமொழியே உருவாயிற்று. சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ, அது அவன் உள்ளத்தை ஆழமாய் பாதித்தது. சாமுவேல் பலியிட வர லேட் ஆகுது. இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் காத்திருக்கிறாங்க. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. அப்போ மொபைல் போன்லாம் கிடையாது தகவல் சொல்ல. 6 நாள் ஆயிற்று. ஆனா அந்த மீன் டைம் சவுல் கிட்ட வந்துட்டாரு. 7வது நாள் பார்த்தான், பொறுத்து பார்த்தா முடியல. என் சாமுவேல் தீர்க்கதரிசி வந்துதான் பலி செலுத்தணுமா? நானும் தீர்க்கதரிசிகளில் ஒருவன் தானே. ஏன்னா ஜனங்கள் பேசியிருக்காங்க, சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும். ஆம், நானும் தீர்க்கதரிசி தான், பலி செலுத்தியான்னு பலி செலுத்துறான். சாமுவேல் வந்துட்டான். கொஞ்ச நேரம். சவுல் ராஜாவுடைய வீக்னஸ் அது. பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நாளிலே ஒரு காரியத்தை திட்டமாய் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்தில் உள்ளதை நீங்கள் அறியும்படிக்கு பல நிகழ்வுகள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் குடும்பத்துக்குள்ள வரும். நீங்கள் இந்த போராட்டத்தையே பார்த்து அதுக்கு என்ன தீர்வு பார்க்காதீங்க. ஏன் இது வந்தது? ஆண்டவர், நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னா என் வாழ்க்கையில எதுனாலும் அவர் அனுமதி இல்லாமல் அவர் வராது. அவர் அனுமதித்திருக்கிறார் என்றால் என்ன பொருள்? எதை சுட்டி காண்பிக்க அவர் என்னோடு இப்படி பேசுகிறார்? அமெரிக்காவில் 2 கோபுரம் இடிந்து விட்டது. அந்நிய நாட்டு சதி, அல் கொய்தா தீவிரவாதிகள் வந்தார்கள், பிளேனை வச்சு மோதுனாங்க, கட்டடம் இடிஞ்சு பெரிய இழப்பு. அமெரிக்காவே அரண்டிருச்சு, உலகமே பயந்துச்சு.
இவ்வளவு பாதுகாப்பு உள்ள வல்லரசு அமெரிக்காவில் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு அமெரிக்க அதிபர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு இஷ்யூ, பிரச்சனை. இது சம்பவம் முடிந்து ஒரு மாதம் ஆச்சு. பிரசிடென்டினுடைய வெள்ளை மாளிகையிலே ஒரு பிரேயர் மீட்டிங், ஜெபக்கூட்டம். அந்த ஜெபக்கூட்டத்திற்கு பொதுவாக பிரசிடென்ஷியல் ஒயிட் ஹவுஸில் எந்த ஜெபம் நடந்தாலும் அதில் பிரசங்கியார் டாக்டர் பில்லி கிரஹாம் தான். பில்லி கிரஹாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவர் போனார். அவருடைய பிரசங்கம் உலகம் முழுசும் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. அன்னைக்கு என்ன பேசினார், அது என்ன சொன்னார் தெரியுமா? அவ்வளோ பெரிய அஃபிஷியல்ஸ் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அவர் சொன்னார், கடவுள் நம்மோடு பேசுகிறார், ஏனென்று நமக்கு தெரியவில்லை. ரெட்டை கோபுரம் இடிஞ்சு விழுந்தது. இதில் எத்தனை சதி இருக்கு, எத்தனை பிரச்சனை இருக்கு, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, அரசியல் இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் ஒரு தேவ மனிதர், சரியான தேவ மனிதர், இந்த உபாகம் 8:2 அவர் பேசுறார். ஆண்டவர் அமெரிக்காவுக்கு எதையோ சொல்ல வருகிறார். நம்முடைய கவனத்தை அதற்கு நேராய் திருப்புவோம். நாம் ஒருவேளை அவரை மறந்து விட்டோமோ? நாம் ஒருவேளை நம்முடைய பணம் பெருமையிலே போய்விட்டோமோ? ஒருவேளை நாம தான் வல்லரசுங்கிற அந்த திமிர் நமக்குள்ள இருக்கிறதோ? என்ன பிரச்சனை? ஆண்டவர் இப்படி ஒரு அழிவை ஏன் அனுமதித்தார் அமெரிக்கா மேல? இவ்வளவு ஒரு நல்ல தேவ மனுஷன் பாருங்க. ஆண்டவருடைய கிருபையினாலே இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, என் உள்ளத்தில் உள்ளதை நான் அறியும்படிக்கு என் வாழ்க்கையில் பல நிகழ்ச்சிகள் நடக்கிறார். நான் ஞானவனாய் இருந்து நான் என்னுடைய வீக்னஸை, என்னுடைய காரியங்களை நான் சரியாய் விளங்கிக் கொள்ள, நீர் என்னோடு கூட பேசுவதை நான் சரியாய் விளங்கிக் கொள்ள எனக்கு உதவி செய்ய மாட்டவரே. உடைய கிருபையினாலே என்னோடு நீர் இடைபடும். உடைய கிருபை, நான் அந்த காரியங்களை உணர்ந்து கொள்ள கிருபை தார். என் வாழ்க்கையில நான் எதை சரி செய்ய வேண்டும்? என் உள்ளத்திலே பண ஆசை இருக்கிறதா? பொருள் ஆசை இருக்கிறதா? ஜனங்களிடத்திலே நயவஞ்சகமாய் பேசி இழிவான ஆதாயத்துக்காக நான் உபதேசியாய் இருக்கிறேனா? நான் யார்? எந்த நிலைமையில இருக்கிறேன்? என் உள்ளத்தில் உள்ளதை நான் அறியும்படிக்கு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை, உம்முடைய காரியங்களிலே அதை நான் விளங்கிக் கொள்ள எனக்கு உதவி செய்தீர்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, காலம் கொடிதான காலம். தீமோத்தேயுக்கு எழுதின 2 நிருபங்களிலே 2வது நிருபத்திலே பவுல் எழுதுகிறார், கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கிபி 80 எழுதுகிறார். அன்றைக்கு அவர் வரிசையாய் பட்டியல் போட்டு சொன்ன அத்தனை விஷயங்களும் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இதுதான் கடைசி காலம், இதுதான் கடைசி நேரம். நாம் மனம் திரும்ப வேண்டிய ஒரு நேரம். கடைசி காலத்திலே மனிதர்கள் எப்படி இருப்பாங்களாம்? பணப்பிரியராய், தற்பிரியராய், வீம்புக்காரர்களாய், அகந்தை உள்ளவர்களாய், தாய் தகப்பனை அடிக்கிறவர்களாய் கடைசி காலங்களிலே மாறி போவார்கள். இன்னைக்கு அச்சு பிசகாமல் அது நம்முடைய தமிழ்நாட்டிலே கிறிஸ்தவர்கள் நடுவிலே நடந்து கொண்டிருக்கிறார். எங்கு பார்த்தாலும் பண ஆசை, பிரசங்கமே பண ஆசைதான். பிரசங்கமே முழுக்க முழுக்க பண ஆசையினால் செய்யப்படுகிற பல பிரசங்கங்கள், கள்ள உபதேசங்கள், வெளியரங்கமாய் பேசுகிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாய் நம்மோடு கூட பேசுகிறது. உன் உள்ளத்தில் உள்ளதை நீ அறியும்படி. ஒவ்வொரு காரியங்கள் குடும்பத்தில் நடக்கும் பொழுதும்
நீங்கள் இப்படித்தான் யோசிக்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு பேசும்படிக்கு ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே பிரியம் வைத்து எங்கள் உள்ளத்தில் உள்ளதை நாங்கள் அறியும்படிக்கு எங்களை சிறுமைப்படுத்தவும், எங்களை வனாந்தர வழியிலே நடத்தவும் ஆண்டவரே நீர் சித்தம் கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, எங்களுடைய உள்ளத்தில் உள்ளதை நாங்கள் அறியும்படிக்கு நீர் அனுமதிக்கிற இந்த பிரச்சனைகளின் வழியாய் நாங்கள் அதை சரியாய் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தார், ஆசீர்வதி. கடைசி காலங்களிலே இருக்கிற எல்லா குணங்கள் ஆண்டவரே எங்களுக்குள் ஒன்றும் வராதபடி நாங்கள் கவனமாய் நடந்து கொள்ள உதவி செய். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த செய்தி மெய்யாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக திரையில் காணும் எங்களுடைய நம்பரோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.